ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் 40லேருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ இங்கே வந்து பஸ் வசதி இருக்குது இங்கே வரதுக்கு. நாங்கள் சென்னையிலேருந்து வந்தோம். நாங்கள் சென்னையிலேருந்து டைரெக்டாக வந்து டெம்போ ட்ராவலே வந்துட்டோம். இங்கே வந்து தமிழ்நாடு டூரிசமில் ரூம் எடுத்துட்டு எல்லா ஃபேமிலியும் அங்கே விட்டுட்டு ஃபஸ்ட்டு மீன் வாங்கலாம், சமைச்சு சாப்பிட்றதுக்கு மீன் ஃபஸ்ட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் உயிரோடவும் இருந்தது. நம்ம ரூம் கிட்டேயே வந்து நிறைய பேர் வந்து சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ரேட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கரெக்டான ரேட்டு பார்த்தீங்கன்னா லட்சுமி அக்கான ஒரு அக்கா, அவங்க தான் கொஞ்சம் கரெக்டான ரேட்டில் சொன்னாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தவங்களும் அவங்க சொன்னாங்க நல்லா செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த அக்காவை எங்களை வந்து வாங்க தம்பி நான் நல்ல மீனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்து ஏரி வௌவாலு, அப்புறம் வந்து கெண்டை மீன், அப்புறம் ஜிலேபி மீன், வாழை மீன் இதுதான் நிறைய இருந்தது. இதுலயே பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா வாழை மீன். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுத்து வறுத்து சாப்பிட்டோம் சூப்பரா இருக்கும். நாங்க அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கெளுத்தி மீன் நினைச்சிட்டோம். அப்புறம் கேட்டாதான் இது கெளுத்தி மீன் இல்லப்பா, இது வந்து வாழை மீன். கெளுத்தி மீன்னா ரெண்டு முள்ளு மாதிரி வரும் வாயாண்ட அப்படின்னாங்க. இது வந்து வாழை மீன், இது நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால வந்து அதை வாங்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அது வந்து நாங்கள் வாங்கும்போது நல்லா வந்து உயிரோட தான் இருந்தது. ஒரு கிலோ மீன் பார்த்தீங்கன்னாக்கா 350 தான் சொன்னாங்க. நாங்கள் மொத்தம் வந்து 3.5 கிலோ மீன் வாங்கினோம். அது மீன் வெட்டுற அக்கா கிட்ட நாங்கள் வந்து வறுக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்லைஸாக போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா ஸ்லைஸாக போட்டு கொடுத்தாங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் லட்சுமி அக்கா கிட்ட கொடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். எல்லாம் கிளம்பி ஃபால்ஸ் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு டூரிசமோட ஹோட்டல் டேரிஃப் அது. நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டார்மெட்ரி ரூம் எடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பெட் இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4450 ரூபாய் 24 ஹவர்ஸ்க்கு. ரூம் நல்லா நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்தது. எல்லாம் ரெடி ஆகி வந்தோமே லட்சுமி அக்கா கிட்ட சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம்க்கா, நீங்கள் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா மாதிரியே நிறைய பேர் இங்கே வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே மீன் விற்கிறதுக்கு தனியாக ஒரு இடமும், மீன் வெட்டுறதுக்கு தனியாக ஒரு இடமும், சாப்பாடு சமைக்கிறதுக்கு தனியாக இடமும் வச்சுருக்காங்க இங்கே. இப்போ நம்ம பரிசல் புக் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிசலுக்கு வந்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1500 ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா 4 பெரியவங்களையும் ஒரு சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1500 ரூபாயில வந்து லைஃப் ஜாக்கெட்டுக்கும் சேர்த்து தான் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்களே தவிர அதில் கொஞ்சம் க்ளீனாக இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். அதில் நாங்கள் வாங்கின ஜாக்கெட்ஸில் 1-2 தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, மற்ற எல்லாம் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது. நாங்கள் வந்து சம்மர் டைம் வந்ததால் அந்த லீவ் டைமும் சேர்ந்ததால செம்ம ஜனம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சரியான க்ரௌடு. இந்த 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மணல் மேடு வரைக்கும் இருக்கும், அந்த இடம் வரைக்கும் தான் இந்த 1500 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமிங்கு. அதுக்காக தான் இந்த 1500 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குளிக்கலான்னு போனோம். ஆனால் அங்கே வந்து செம்ம ஜனமாக இருந்தது. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்ததால் குழந்தைங்க லேடிஸ்லாம் குளிக்கிறதுக்கு சினி ஃபால்ஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்கும்னாங்க. சரி அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ பரிசல்கார்கிட்ட வந்து அங்கே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேட்டோம். அங்கே கூப்பிட்டு போனோம் அப்படின்னாக்கா அடிஷ்னலாக வந்து 1500 ரூபாய் ஆகும்னா போல. அதுதான் எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்கா போல. அது என்னன்னாக்கா அந்த சினி ஃபால்ஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் ஆகும். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரணும். அதனால் வந்து அதுக்கு வந்து அடிஷ்னலாக 1500 ரூபாய் ஆகும்னாங்க. சரி ஓகே, நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததில் எங்களுக்கு என்னன்னு தெரியல. சரி அதுக்கு ஒரு 1500 ரூபாய், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற காசு 1500 ரூபாய். இது வந்து அடிஷ்னலாக இவங்க வந்து 1500 ரூபாய் கேட்டாங்க. அப்போது ஒரு படகுக்கு வந்து 3000 ரூபாய் ஆயிடுச்சு. இதில் என்னன்னா நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் ஏமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் புதுசாக ஒகேனக்கலுக்கு வரீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு எங்களோட அனுபவம் மூலயமா நாங்கள் வந்து சில வழிகள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு. அதனால் வந்து இந்த வீடியோவை நல்லா முழுசாக பாருங்கள். இங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை. இங்கே நீங்கள் பரிசலில் போகும்போதே அங்கே இன்னொரு பரிசலில் வந்து ஸ்நாக்ஸ் விற்றுட்டே வருவாங்க. அதேமாதிரி நீங்கள் அந்த மணல் மேடு போகும்போது அங்கேயும் வந்து ஸ்நாக்ஸ் விற்றுட்ருப்பாங்க. நீங்கள்
அங்கே சினி ஃபால்ஸ் போனாலும் அங்கேயும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அப்புறம் போனதுக்கப்புறமா அண்ணன்கிட்ட நான் கொடுங்கண்ணா, நான் கொஞ்சம் தொடுப்பு போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி போட்டேன். அவரும் கொடுத்தாரு. இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுல நமக்கு இது ஒரு நல்ல ஒரு புது அனுபவமாக இருந்தது. நம்ம இந்த பரிசல் ஏறும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மணல்மேடு வரைக்கும் 1500 சொன்னாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த மணல்மேடு. நம்ம கொடுக்குற அந்த 1500 வந்து இது வரைக்கும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மணல்மேடுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு எல்லாம் கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னாக்கா தெரியுது பார்த்தீங்களா? இந்த மணல்மேடு தான் வந்து கர்நாடகா பார்டர். இந்த ஒக்கேனக்கல்ல நீங்கள் எங்கெல்லாம் ஏமாறப்பட வேண்டியது இப்போ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம். நாங்கள் வந்து சீசன் டைம்ன்றதுல எல்லாமே ரேட் அதிகமாக சொன்னாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 5 ஃபேமிலி வந்திருந்தோம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரூம் வந்து 2500 3000 சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா தமிழ்நாடு டூரிஸ்மில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அது டார்மெட்ரி ரூமு. அதில் பார்த்தீங்கன்னா 10 பெட்டு கொடுத்துருந்தாங்க. ரூமு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூமுக்கு 4000 சார்ஜ் பண்ணாங்க. 4000 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 12%. ஸோ மொத்தமாக 4480 அந்த ரூமுக்கு. வெளியில் விசாரிச்சது ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 15000 கிட்ட வந்தது எங்களுக்கு. இதில் நாங்கள் தமிழ்நாடு டூரிசம் புக் பண்ணதால் எங்களுக்கு ஒரு 9000 10,000 நாங்கள் சேவ் பண்ணோம். தமிழ்நாடு டூரிசமோட புக்கிங் கான்டாக்ட் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசல். இந்த பரிசல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மணல்மேடு போகிற வரைக்கும் 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. நாங்கள் வந்து லேடிஸ் குழந்தைங்களாம் வந்ததால் கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக குளிக்கணுன்றதுக்காக நாங்கள் சினி ஃபால்ஸ்க்கு போனோம். அதுக்கு பரிசல் கரெக்டாக சொன்னதுக்கு வந்து நீங்கள் சினி ஃபால்ஸ்க்கு போயிட்டு குளிக்கணும், அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னாக்கா எப்படியோ ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். நீங்கள் குளிச்சுட்டு இது மசாஜ் வேறு பண்ணணும்னு சொன்னோம். நாங்கள் அதுக்கு எல்லாம் சேர்த்து உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1500 அவங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதால வந்து எங்களுக்கு இதான் கரெக்டாக ரேட்டான்னு எங்களுக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்த மாதிரி இங்கே வந்து ஃப்ரீயாகவும் இருந்தது, க்ரௌடு இல்லாமல் ஃப்ரீயாகவும் இருந்தது. லேடிஸும் குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த மணல்மேடுலேருந்து சினி ஃபால்ஸ் போகிறது ஒரு லாங் டிஸ்டன்ஸாக தான் இருந்தது. ஆனால் எங்களை ரிட்டர்ன் கூப்பிட்டு போகும்போது அந்த வழியாக தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு ஒன்று. என்னாச்சுனாக்கா அந்த சினி ஃபால்ஸ்லேருந்து எங்கள் ரூமுக்கே கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த 300 மீட்டர் நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த தண்ணியை கடந்து அந்த கரைக்கு போயிட்டாக்கா அங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் எங்கள் ரூமு. இது வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தாக்கா நாங்கள் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்தோன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வரீங்க அப்படின்னாக்கா பரிசல்கார்கிட்ட முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கோங்க. எது வரைக்கும் கூப்பிட்டு போவீங்க, அது அங்கேருந்து எங்கள் ரூம் எவ்வளோ தூரம் வரும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி பேசி பார்கிங் பண்ணி போங்க. ஸோ நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாறாமல் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மூணாவது என்னன்னா ஆயில் மசாஜ். இங்கே வந்து 2 விதமான ஆயில் மசாஜ் இருக்குது. ஒன்று வந்து ஹெட் மசாஜ், இன்னொன்று ஃபுல் பாடி மசாஜ். ஹெட் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 200 300 வரைக்கும் கேட்டாங்க. ஃபுல் பாடி மசாஜுக்கு பார்த்தீங்கன்னா 800 1000 வரைக்கும் கேட்டாங்க. இங்கே நமக்கு சங்கரன் ஒரு அண்ணன் பழக்கமானார். அவர் வந்து இருக்கிறதுல கம்மி ரேட்டில் நமக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் நமக்கு 600 தான் வாங்கினாரு. நல்லா சூப்பராகவும் பண்ணி கொடுத்தாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா பழகினாரு. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இவரோட நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா கம்மி ரேட்டில் பண்ணி கொடுப்பாரு. நாலாவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு. இங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆனவங்கன்னா லட்சுமி அக்கா தான். நாங்கள் என்னென்ன செய்ய சொன்னோமோ அது எல்லாமே நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் என்ன செய்ய சொன்னோம்னாக்கா சிக்கன் தொக்கு, அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் ரசம், அப்புறம் சாப்பாடு. இதில் வந்து நாங்கள் சிக்கனும் ஃபிஷ்ஷும் வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் மற்றது எல்லாமே அவங்க வாங்கி செஞ்சு கொடுத்தாங்க. இதை நாங்கள் செய்யறதுக்கு 2-3 பேர்கிட்ட விசாரித்ததில் ஒருத்தவங்க 2000 கேட்டாங்க, ஒருத்தவங்க வந்து 2500 கேட்டாங்க. ஆனால் எங்களுக்கு லட்சுமி அக்கா வந்து 1500 பண்ணி கொடுத்தாங்க. கம்மி ரேட்டாகவும் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அக்கா கடையில் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அக்காவோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம லட்சுமி அக்கா கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள மீன் மார்க்கெட் உள்ள வந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி டேங்க் இருக்கும். அந்த தண்ணி டேங்க்குக்கு உள்ளே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்டில் வந்து 2வது கடை தான் லட்சுமி அக்கா கடை. சமைச்சது எல்லாத்தையும் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாகவும் நல்லா செம்ம ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம்.
ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் வரத்துக்கு ஒன் டே ட்ரிப்புக்கு இந்த ஒகேனக்கல் வந்து ஒரு சூப்பரான பெஸ்ட்டான பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா ஒகேனக்கல் வந்ததுன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.